வணக்கம் ஓவியா. ஓசூர் அருகே இயங்கி வந்த ஒரு தனியார் ஆதரவற்ற காப்பகத்தில் தங்கி படித்து வந்த 9 வயது மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக காப்பகத்தில் தாளாளர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேன்கனிக்கோட்டை தாலுகாவை சேர்ந்த தனது தந்தையை இழந்த இந்த மாணவி காப்பகத்தில் தங்கி 4ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த மாணவி ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அங்கு மருத்துவர்கள் நடத்திய பரிசோதனையில் மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் உள்ளானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த அதிர்ச்சி சம்பவத்தை குறித்து மாணவியின் தாய் கிருஷ்ணகிரி மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு குழுவில் புகார் அளித்துள்ளார். குழுவினர் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் ஓசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புகாரின் பேரில் காவல்துறையின் காப்பகத்தில் தாளாளர் ஷாம் கணேஷ் என்பவரை கைது செய்தனர். மேலும் இந்த சம்பவத்தை மறைக்க முயற்சி செய்தது மற்றும் முயற்சித்ததை அடுத்து மாணவியின் தாயாரிடம் சமரசம் பேச முயன்றது குறித்தும் குற்றச்சாட்டுகளில் தாளாளரின் மனைவி ஜோஸ்பின், ஆசிரியை இந்திரா, செல்வராஜ் மற்றும் நாதமுரளி ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காப்பகத்தில் மொத்தம் 33 மாணவர்கள் தங்கியிருந்தனர். பாதுகாப்பு கருதி அவர்கள் அனைவரும் வேறு காப்பகங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நிகழ்ந்ததால் இந்த காப்பகத்தின் உரிமம் புதுப்பிக்கப்படவில்லை என்பதும் விசாரணை தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓவியா. தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணி.